நடிகரும் இயக்குனருமான கரு பழனியப்பன் நடிகர் வடிவேலு பேசிய அனைத்து வசனங்களுமே பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் என தெரிவித்துள்ளார். காமெடி நடிகர் யோகி பாபு நடித்துள்ள கெனத்த காணும் படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பில் கரு பழனியப்பன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சிறிய படங்களை 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஏமாறுவதை விட பெரிய நடிகர்களின் படங்களை 40 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஏமாறவே OTT நிறுவனங்கள் தயாராக இருப்பதாக கலகலப்பாக பேசினார். பேசும்போது இந்த கெனத்த காணும் அப்படிங்கிற இந்த தலைப்பே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். வடிவேலு பேசின எல்லா வசனங்களும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வடிவேலுங்கிற ஒரு மனிதன் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு விடிவதில்லை, தமிழ்நாடு முடிவதில்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில், அது கோயம்புத்தூர்காரரோ விழுப்புரத்துக்காரரோ கன்னியாகுமரிக்காரரோ அவ்வளோ பேரும் வடிவேலுடைய மதுரை ஸ்லாங்கில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாத நாளே கிடையாது. படம் வருவதற்கு முன்னாடியே ஒரு OTT பிளாட்ஃபார்ம் பேர் போட்டு வர்றது தமிழ் சினிமாவில் அரிதினும் அரிதான காரியம். இன்னைக்கு யாரும் எதையும் வாங்குறது இல்லை இல்லையா? அப்படி ஜியோ ஹாட்ஸ்டார் இந்த படத்தை ஆதரித்து இந்த படத்தை வாங்கி ஒரு OTT பிளாட்ஃபார்ம் பேரோட ஒரு சின்ன படம் வருதுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. இப்படி என்ன OTTயில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ஏமாறுவோம், ஆனால் பெருசாக தான் ஏமாறுவோம். நாங்கள் மொத்தமாக போய் ஒரு படத்தில் கதாநாயகன் படத்தில் 40 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருப்போம். ஆனால் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருக்க மாட்டாங்க. நாங்கள் பெரிய படத்தெல்லாம் ஏமாறுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.